ஹாய் ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் தான் உங்கள் லலிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எதுக்காக அந்த ஓன் வாய்ஸ் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அவங்க வந்து முருகன் துணை அப்படின்னு ஒரு சேனல், யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது, ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, டூ வீலர்லேருந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஒருத்தவங்களை இடிக்க போகும்போது அவங்கள இடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க டூ வீலரில் வளைக்கும் போது அப்படியே வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஃபுல்லாக தேய்ச்சிட்டு போயிடுச்சான். அப்போ வந்து என்னாச்சுன்னா, அந்த காலோட மூட்டு இருக்கு இல்லைங்களா, மூட்டில் இந்த மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்களாம், அது வந்து ரெண்டுமே இல்லையா. அப்புறம் அந்த மூட்டு வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சான். இப்போ அவங்க வந்து கால் நடக்கவே முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. நாளைக்கு வந்து வேளச்சேரி காமாட்சி மருத்துவமனையில் தான் அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபாய் அவங்களுக்கு வந்து செலவாக போகுதான். தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க, நான் வந்து அவங்களோட ஜிபே நம்பர் அனுப்புகிறேன். அவங்க எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு கூட நான் சொல்லியிருக்கேன், காமாட்சி மருத்துவமனை. நீங்கள் நம்பலை அப்படின்னா நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். அவங்க ஆப்ரேஷன் பண்ண முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களோட வீடியோ கூட போஸ்ட் பண்ணுறேன் நான். தயவு செஞ்சு நம்மளால் முடிஞ்சதை அவங்களுக்கு உதவி செய்வோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யுங்க. ஏன்னா 3 லட்ச ரூபாங்கிறது உடனே வந்து அவங்களால ரெடி பண்ண முடியல. அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க ஐடி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் முருகன் துணை அப்படிங்கிற ஒரு சேனல். அவங்க ஐடியிலே போயிட்டு கூட நீங்கள் வீடியோஸ்லாம் பாருங்கள். அவங்க வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு. ஓகேங்களா? தயவு செஞ்சு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாளைக்கு அவங்களுக்கு ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷன் நல்ல முறையில் முடியணும். நல்லபடியாக அவங்க வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சு சக்ஸஸ் ஆகி வீட்டுக்கு வரணும். அவங்க சீக்கிரமே நடக்கணும். அதனால எல்லாருமே இறைவன்கிட்ட நம்ம வேண்டிக்குவோம். தயவு செஞ்சு முடிஞ்சவங்க இதை ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, தேங்க்யூ, பாய்.